பலருடைய கருத்து என்னவென்றால் மரணம் என்பது மனிதனின் முடிவு அல்லது மனிதன் இல்லாமல் போதல். ஆனால் மரணம் என்பது இல்லாமல் போவது இல்லை. மரணம் என்பது பிரிக்கப்படுதல் என்று கூறலாம். எதிலிருந்து பிரிக்கப்படுவது என்றால் மனிதனின் உடலில் இருந்து ஆவியும் ஆத்மாவும் பிரிதல். ஆனால் ஆத்ம மரணம் என்பது ஆத்மா பிரிக்கப்படுவது இல்லை. ஆத்ம மரணம் என்பது ஆவிக்குரிய மரணம் என்று இன்னொரு பெயரும் கொண்டுள்ளது. மனிதன் பாவம் செய்யும் போது தேவனை விட்டு பிரிந்து செல்கின்றான். இதுதான் ஆத்ம மரணம். பைபிளில் முதலில் ஆத்ம மரணம் அடைந்தது யார் என்றால் முதல் மனிதர்களான ஏவாள் மற்றும் ஆதாம் தான். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். தேவன் ஆதாமை பார்த்து சொன்னார், அந்த பழத்தை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று. ஆனால் அந்த பழத்தை ஆதாம் சாப்பிட்ட போதோ அவன் சாகவில்லையே. அப்படியானால் தேவன் பொய் சொன்னாரா? பொய்யான எச்சரிக்கையை கொடுத்தாரா? இல்லை, தேவன் சொன்னது உண்மைதான். தேவன் சொன்ன மரணம் என்பது ஆத்ம மரணம். தேவனை விட்டு பிரிக்கப்படுகின்றோம். நன்றாக கவனித்தால் தெரியும். தேவன் ஆதாமிடமும் ஏவாளிடமும் பேசி தன் பிள்ளைகளைப் போல அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். ஆதாமும் ஏவாளும் அந்த பாவத்தை செய்த பின் தேவன் அவர்களை தோட்டத்திலிருந்து விரட்டிவிட்டார். பழையது போல் தேவன் அவர்களோடு உறவாடாமல் இருந்தார் என்பதும் தெரிகிறது. இதுவே ஆத்ம மரணம். பாவம் செய்யும் ஒரு மனிதன் தேவனை விட்டு பிரிக்கப்படுகின்றான். இதுவே ஆத்ம மரணம். அப்படியானால் நம்மில் உள்ள ஆத்மா இப்போது உயிரோடு இருக்கின்றதா? இந்த அனுபவம் எனக்கும் நடந்துள்ளது. என் ஆத்மாவும் மரணத்தை சந்தித்துள்ளது. ஆனால் நான் அப்போது உயிரோடு தான் இருந்தேன். ஆனாலும் எனக்குள் ஒரு வித்தியாசம் இருந்தது. என்னவென்றால் எனக்குள் சமாதானம் இல்லை. பாவத்தின் பாரம் மற்றும் வலி என் மனதில் இருந்தது. ஆனால் நம்முடைய ஆத்மாவை உயிரடைய வைக்க முடியும். அதை உயிரடைய வைக்க நம்முடைய பங்கு எவ்வளவு முக்கியமோ அதைவிட அதிகமாக தேவனுடைய கிருபை முக்கியம். இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே ரட்சிப்பை கொடுக்க முடியும். அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பால் மட்டுமே நம்முடைய ஆத்மா உயிரோடு இருக்க முடியும். ஏனென்றால் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய இதயத்தில் வந்து தங்குகின்றார். எனவே தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டிருந்த நாம் இப்போது தேவனோடு இருக்கின்றோம். எனவே ஆத்மா உயிரிழந்து விட்டது. இப்போதுதான் நாம் முழு மனிதர்களாக இருக்க முடியும். இல்லை என்றால் பாவத்தினால் வந்த குற்ற உணர்ச்சி, வலி, சோர்வு மற்றும் பாரம் இவற்றால் இன்னும் அதிகமாக பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து தூரம் சென்று உடலை விட்டு உயிர் வெளியேற வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. மறவாதிருங்கள், இயேசு கிறிஸ்து துரோகம் செய்தவர்களையும் மன்னித்தவர்.